பசுமன் தேவரையாக்கும் நேதாஜிக்குமான தொடர்புகளை ஒவ்வொரு ஆண்டும் பேசுவோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களிடையே கடந்த ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்கும் என்ன விதமான மாற்றங்களை நடந்து உள்ளது என்பதை ஒரு 5 நிமிடத்தில் சுருக்கமாக உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டினுடைய ஒரு விசேஷ அழைப்பிதழ் எடுத்து பார்த்தால் அங்கே நேதாஜி அவர்களுடைய புகைப்படம் இருந்திருக்கும். ஆனால் யாருக்குமே தெரியாது இவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு. ஒரு தலைவனுடைய யோசித்து பாருங்கள், எத்தனையோ வீடுகள் இருக்கின்றோம், எல்லோருமே பெரிய தலைமுறைகளை கொண்டவர்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் பெரிய பாரம்பரியத்தை கொண்டவர்களான. ஆனால் 2 தலைமுறைக்கு முந்தைய தாத்தாவோட பேர் கேட்டா நமக்கு பெரியான பேருக்கு தெரியாது. அவங்களுடைய போட்டோ இருக்கான்னு கேட்டா நம்மகிட்ட போட்டோ இருக்காது. அவர்களை நாம் ஒவ்வொரு வருடமும் வணங்குவோம் என்றால் அது கூட பல இடங்களில் நாம் செய்வதில்லை. நம்முடைய அப்பாவை தெரியும், நம்முடைய தாத்தாவை தெரியும், சிலருக்கு தாத்தானுடைய தந்தையாரோ தாத்தானுடைய பாட்டனாரோ தெரிந்திருக்கும். அதிகபட்சம் ஒரு 4 தலைமுறைகளை தான் சில இடங்களில் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு தேசத்தில் யோசித்து பாருங்கள், தமிழகத்திலே தமிழக அரசினுடைய அந்த பெயர் தாங்கிய கெஜெட்டை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெயர்கள் இன்று நேதாஜி என்ற பெயராலும் சுபாஷ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயரால் தமிழகத்தினுடைய கெஜெட், அந்த நம்முடைய பெயரெல்லாம் கெஜெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த கெஜெட்டில் லட்சக்கணக்கான பெயர்கள் இன்று தமிழகத்தில் இருப்பதற்கு யார் காரணமாக இருந்திருக்க முடியும்? சரி, தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கின்றது, கேரளாவில் இருக்கிறதா என்று பார்த்தால் அவ்வளவு இல்லை. அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இவ்வளவு பெயர்கள் நேதாஜியின் பெயரால் சுபாஷின் பெயரால் சூட்டப்பட்டிருக்கின்றனவா என்றால் எங்கேயுமே இல்லை. அவர் பிறந்த வங்காளத்தில் கூட போஸ் என்ற அடைமொழி, கோஸ் என்ற அடைமொழி, பானர்ஜி என்ற அடைமொழி தான் அதிகமாக இருந்திருக்கும். அவர் பிறந்த வங்காளம், சரியாக சொன்னால் நேதாஜி அவர்கள் பிறந்தது ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற நகரம். அவர் குடும்பம் பின்னாட்களில் வங்காளத்துக்கு சென்ற காரணத்தால் அவர் கல்கத்தாவிலே தங்கிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட நேதாஜி பிறந்து வளர்ந்து ஆளுமை செலுத்தி 1930ஆம் ஆண்டு கல்கத்தாவுடைய மேயராக, இளம் வயதில் மேயராக பொறுப்பேற்ற அந்த வங்காளத்தில் கூட நேதாஜிக்கு இப்படி ஒரு விழா இன்றளவும் நடைபெறுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். ஆனால் நேதாஜி அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டு காலமாகியும் கிட்டத்தட்ட 128 ஆண்டுகள் கடந்தும் ஒரு மனிதனுடைய விழாவை அந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாமல், நேதாஜியின் மொழிக்கு சம்பந்தம் இல்லாமல், நேதாஜியுடைய குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத இந்த சாயல்குடி மண்ணில், இந்த ஆப்பநாட்டு மண்ணில் இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க. பெருங்குளம் கிராமத்திலிருந்து வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா அவர்களை வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய பெருங்குளம் ஊராட்சி மன்ற தலைவருடைய தந்தையார் அவர்கள் எங்களுக்கு, நாங்கள் இந்த 10.5 வழக்கிற்காக பல கிராமங்களுக்கு சென்ற பொழுது உதவிய பெருந்தகையாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் பேர் எனக்கு தெரியலங்கய்யா, ஐயா மறந்து அருணாச்சலம், மரியாதைக்குரிய பெருங்குளம் கிராமத்தை சேர்ந்த மூத்த ஐயா அருணாச்சலம் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அப்படி நேதாஜி என்ற ஒரு பெயர் அவர் பிறந்த மாநிலத்தில் கூட இவ்வளவு பிரபலம் அடையவில்லை. இன்று நாம் பார்க்கக்கூடிய வீட்டுக்குள்ள பத்திரிகை, புகைப்படம், எல்லா இடத்திலும் நேதாஜி என்ற ஒரு தலைவன் நிறைந்திருக்கிறார். இதற்கு யார் காரணமாக இருந்திருக்க முடியும்? எல்லோரும் ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவோம், நம்ம ஐயா சொன்னாருப்பா, தேவரையா சொன்னாரு, இவர் தான் நம்முடைய தலைவர் என்று. அதனால தேவரை வணங்கும் நாம் அப்படியே நேதாஜியை வணங்குகிறோம் என்ற ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் உண்மை என்ன என்று எடுத்து பார்த்தால், இந்த நேதாஜி என்ற ஒரு பெயருக்காக இந்த ஆப்பநாடு என்ற மண், இந்த ஆங்கிலேயன் இந்த நாட்டை விட்டு போன பின்பும் கூட இந்த ஆப்பநாடு என்ற மண் நேதாஜியை உயர்த்தி பிடித்ததற்காக சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் இந்த ஆப்பநாடு இரத்த களரியாய் மாறியது. எதற்காக இந்த இடத்தில் ஆப்பநாடு மறவர் சங்கத்தையும் இந்த ஆப்பனூர் கிராமங்களையும், நம்முடைய கிடாத்திருக்கை, மெரோர் கர்சகுளம், அருகில் இருக்கக்கூடிய மாரந்தை, கீரந்தை, இளஞ்சம்பூர், இது போன்ற கிராமங்களெல்லாம் ஏன் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், இந்திய நாட்டில் நாம் விடுதலைக்காக போராடினோம், அதற்காக குண்டடிகள் பட்டு செத்தோம், தூக்கிலிடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், வழக்குகள் சிக்க வைக்கப்பட்டு இந்தியாவுடைய எத்தனையோ சிறைச்சாலையில் சிறைகளால் நிரப்பப்பட்டோம். இதெல்லாம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும், விடுதலையை தேடிக்கூடிய எந்த குடிமகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். ஆனால் இந்த ஆப்பநாடு இன்று நேதாஜி இருக பற்றி கொண்டிருப்பதற்கு
இன்னும் ஒரு முக்கிய காரணம், வரலாற்று காரணம் என்று சொன்னால், நாம் தேசம் விடுதலை அடைந்து விட்டது. இந்த நாட்டில் மண்ணை நம் நாட்டு மக்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய அந்த அந்நிய ஆட்சியாளர்கள் 1947 இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள். நாம் எல்லாம் இனி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம், இந்த நாட்டினுடைய திட்டங்களை பெறலாம், நாம் கல்வி அறிவு பெறலாம், நாம் பொருளாதாரத்தை தேடலாம், நாம் அரசு வேலையை பெறலாம், நாம் தொழிலை தொடங்கலாம். எப்படி இன்று நினைத்து இந்திய விடுதலையை, அந்த கனவை நாம் நம்பிக்கொண்டிருந்தது 1947க்கு பின்னால் இருந்த நம்முடைய முன்னோர்கள். ஆனால் அதன் பிறகு எந்த நாட்டின் விடுதலைக்காக நம்ம போராடினோமோ, எந்த மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று தெய்வீக திருமகன் பின்னால் நம்ம அணிமுகத்து, நேதாஜி தான் எங்கள் தலைவர், இந்தியாவிற்கு யார் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எங்களுக்கு ஒரே தலைவன் நேதாஜி தான் என்று இந்த ஆப்ப நாடு முழங்கியது. பசுமன் தேவர் பின்னால் அணி திரண்டது. அப்படிப்பட்ட இந்த ஆப்ப நாடு விடுதலை அடைந்த பின்னரும் கூட இந்த நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்த நேதாஜியை விரும்புகின்றோம், நேதாஜியை நெஞ்சில் தாங்குகின்றோம், நேதாஜியை நம்முடைய வீட்டில் வைத்து வணங்குகின்றோம். ஒவ்வொரு நிகழ்விலும் பசுமன் தேவரையும் நேதாஜியும் நாம் பேசுகின்றோம். மீண்டும் நேதாஜி வருவார் என்று உறக்க சொன்ன தெய்வீக திருமகனை அப்படியே அடியொற்றி இந்த மக்கள் நேதாஜியின் வருகைக்காக இந்த ஆப்பநாடு மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் மீண்டும் வருவார், அவர் இறக்கவில்லை என்று சொன்ன தெய்வீக திருமகனுடைய வாக்கை நம்பி நேதாஜியுடைய இந்திய பிரவேசத்திற்காக இந்த ஆப்பநாடு காத்து கொண்டிருந்தது. தேவரின் கட்டளை எந்த திசையில் நீட்டுகின்றாரோ அந்த திசையில் ஆங்கிலேயனை எதிர்த்து நின்றது போல் அப்பொழுது நேதாஜிக்கு எதிராக இந்தியாவில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த ஆட்சியாளருக்கு எதிராக சுதந்திரத்துக்கு பின்னரும் தேவரின் கட்டளைக்காக இந்த ஆப்பநாடு காத்திருந்தது. மிகப்பெரிய இதற்கும் துணிந்த மாமரவர் வாழும் நாடு என்று இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் பெயரே மறவர் நாடு என்று சொல்லக்கூடிய இந்த ராமன் நாட்டில் ஆப்பநாடு மட்டும் பசுமன் தேவரின் கட்டளைக்கு தயாராக காத்து கொண்டிருந்தது. அது நேதாஜிக்காக, நேதாஜியின் வருகைக்காக. இந்தியாவில் எந்த மக்களும் நம்ப மாட்டான் நேதாஜி. இன்று நாம் ஆப்பநாட்டில் ஒருவரை போய் சந்தித்து நேதாஜி உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால், இந்த ஆப்பநாட்டு மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று இன்று வரை மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு மண் என்று சொன்னால் அது இந்த ஆப்பநாடு மண் தான். அப்படிப்பட்ட இந்த 2024 இன்றைய தலைமுறை சொல்லும் இந்த வார்த்தையை 1950களுக்கு பின்னால், 54களுக்கு பின்னால், 57களில் உறக்க சொல்லிய ஒரு பூமி இந்த ஆப்பநாடு என்ற பூமி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த ஆப்ப நாட்டுக்காரர்கள் மூர்க்கமாக இருக்கின்றார்கள், அரசின் சட்டத்திட்டங்களை மதிக்க மாட்டேங்கிறார்கள். நம்முடைய அரசோடு இணைந்து மேபி சிவிலைஸ்ட் என்று சொல்வார்கள். சிவிலைஸ்ட் என்று சொன்னால் அரசு என்ன சட்டம் போடுகிறதோ அந்த சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்காமல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு அடிபணிவது, மறுத்து பேசாமல் அந்த அதனோடு உடன்படுவதற்கு பேரு சிவிலைஸ்ட் என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த வேர்டு. நீங்கள் நாகரிகம் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போடும் அத்தனை சட்டத்திற்கும் கட்டுப்பட வேண்டும், எந்தவித மறுப்பும் செய்யக்கூடாது. படு என்றால் படுத்துக்கொள்ள வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். இதுதான் சிவிலைஸ்ட் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஆப்பநாடு 1957ஆம் ஆண்டு அது சிவிலைஸ்ட் ஆகவில்லை. இறந்து போன நேதாஜி வருவார் என்று இந்த ஆப்பநாடு காத்து கொண்டிருக்கின்றது. அதை இந்த ஆப்பநாட்டு பகுதியில் எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவராக இந்தியா முழுமையும் ஒரு ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே கிடையாது. சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் எதிர்க்கட்சியே கிடையாது. இந்திய தமிழக அன்றைய சென்னை மாகாணத்திலும் எதிர்க்கட்சிகளே கிடையாது. அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை ஆட்சி பிடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுங்கட்சியாரனுடைய காங்கிரஸ் இருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதர் நேதாஜி அவர்கள் இந்த மண்ணில் இறக்கவில்லை, அவர் மீண்டும் வருவார், இந்தியா விரும்பிய விடுதலை அவர் தருவார் என்று முழங்கி அதை மக்களிடத்தில் சொல்லி ஓட்டு கேட்டு வெற்றி பெற்ற பகுதியாக விளங்கியதுதான் இந்த ஆப்பநாடு. 1952 வெற்றி, 1952 இடைத்தேர்தலில் வெற்றி, 1957 வெற்றி, 1957 இடைத்தேர்தலில் வெற்றி. சாகுமறை நேதாஜியின் பெயரை சொல்லி தன்னுடைய மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்று இந்திய பாராளுமன்றம், சென்னை மாகாணத்துடைய சட்டமன்றம் சென்ற தெய்வீக திருமகன் தலைவர் பின்னால் அணிவகுத்த இந்த ஆப்பநாட்டை
நேதாஜிக்காக இந்த மண்ணில் இரத்த களரியாக குண்டு ஆங்கிலேயிடம் தோட்டாக்களை இந்த மக்கள் சுமந்திருந்தால் கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். நாங்களும் விடுதலைக்கு போராடி உயிர் விட்டோம், எங்களுடைய கணக்கை எண்ணி பாருங்கள் அரசாங்கமே என்று அந்த கணக்கை நாங்கள் இந்திய நவீன தலைமுறைக்கு நாங்கள் காண்பித்திருப்போம். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வழங்காமல் எங்களுடைய வீரத்தை கொச்சைப்படுத்தும் இந்தியா விடுதலை அடைந்த ஜனநாயக நாட்டில் இந்த ஆப்ப நாடு அந்த ஆட்சியாளர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டு கண்மூடித்தனமாக சின்னாமனப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஊரை விட்டு திரட்டப்பட்டு வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டு இந்த ஆப்ப நாடு பாதிப்படைந்தது என்று சொன்னால் அது வேறு யாருக்கும் அல்ல. இன்று நாம் யாருக்காக இந்த சாயலுடி மண்ணில் ஜெயந்தி விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோமோ இந்த நேதாஜிக்காக இந்தியாவில் குண்டடிப்பட்ட ஒரே சமுதாயம் இந்த ஆப்ப நாட்டில் கூடிய நம்முடைய சமுதாயம் தான். வேறு யாருக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கவில்லை. இந்த நிகழ்வை மூடி மறைத்து விடலாம், இதை மண்ணோடு மண்ணாக்கி விடலாம், இவர்கள் கலவரக்காரர்கள், இவர்கள் அன்சிவிலைஸ்ட் என்று இவர்களுக்கு ஒரு முத்திரையை குத்திவிடலாம் என்று நினைத்திருந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் பாடுபட்டது, நாங்கள் போராடியது இந்த நாட்டிற்காகத்தான், இந்த நேதாஜிக்காகத்தான் என்று சொல்லிதான் இன்று ஆப்ப நாட்டில் வீடுதோறும் விழாக்கள் தோறும் இன்று ஒவ்வொரு இடத்திலும் நேதாஜியை நாம் அடையாளப்படுத்தப்படுவது நாங்கள் இந்த மண்ணிற்காக பிறந்தவர்கள், நேதாஜிக்காக ரத்தம் சிந்தியவர்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பகுதியில் 2014ஆம் ஆண்டு முதல் கமுதியிலும் சாயல்குடியிலும் இந்த விழாவை நாங்கள் தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம். இன்றோடு கிட்டத்தட்ட 11வது ஆண்டில் இன்று நாங்கள் என்ன நினைத்திருந்தோமோ இது மக்கள் விழாவாக மாற வேண்டும். நேதாஜிக்காக நாம் செய்த தியாகத்தை இந்திய மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் நேதாஜியை வணங்கக்கூடிய மக்கள் நேதாஜியை இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரமானது ஜனவரி 22 இருக்கின்றோம். நாளை விடிந்தால் ஜனவரி 23 தொடங்கினால் இந்தியாவுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நேதாஜியுடைய படம் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கள் நடைபெறும். எதற்காக எல்லாருமே கேட்டாங்க சாயலுள்ள, என்னப்பா நீங்க என்னப்பா நேதாஜி பிறநாள் 23 நடக்குது, நீங்க என்னன்னா 22 நடத்துறீங்க, உங்களுக்கு தேதி தெரியலையான்லாம் என்கிட்ட போன்ல கேட்டாங்க. எங்களுக்கு தேதி தெரியாம நடத்துறாங்க. இந்த வலைதளங்களில் நாங்க போட்டோம், இந்த நேதாஜி விழா நாளை ஜனவரி 22 சாயல்வெளி நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த வலைதளங்கள்லாம் போட்டோன்னே எல்லாரும் கீழே சிரிச்சு வைக்கிறான். ஆப்ப நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நேதாஜியுடைய பிறந்தநாளே தெரியவில்லை அப்படின்ட்டு நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக்ல சிரிச்சு வச்சிருந்தான். அவன் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்கள் எதற்காக இந்த விழாவை 22 நடத்திக்கிறோம், ஏன் சாயலுடி மண்ணை தேர்ந்தெடுத்து நடத்துகிறோம் என்ற பதிலை நான் அங்கெல்லாம் பெருசா சொல்லிக்கல. நாளை விடிந்தால் இந்தியா முழுமைக்கும் நேதாஜி என்ற ஒரு தலைவனுடைய பிறந்தநாள் ஒட்டுமொத்த 140 கோடி மக்கள் வாழக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாதி மத பேதம் இல்லாமல், இன வேற்றுமை இல்லாமல், இட பிரிவினை இல்லாமல் நடைபெறும். ஆனால் இன்று ஏன் சாயலுடி நடைபெறும் என்று சொன்னால் இந்த இந்தியாவில் நேதாஜி என்ற ஒருவரை இன்றைய 2024இல் 140 கோடி மக்கள் கொண்டாடலாம். ஆனால் இந்தியா விடுதலை அடைந்த முன்பு நேதாஜியின் புகைப்படத்தை எந்த அலுவலகத்திலும் வைப்பதற்கு அன்றைய இந்திய சட்டம் அனுமதிக்கவில்லை. இதை உங்களால் நம்ப முடியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நேதாஜி இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட தலைவர், அதனால் இந்தியாவில் எல்லாருமே கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்தியாவில் நேதாஜியின் புகைப்படத்தை நீங்கள் எந்த அரசு அலுவலகத்தில் வைக்க முடியாது. இது நான் பேசுவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அல்ல, இந்தியா விடுதலை அடைந்த 1954-57 காலகட்டத்தில் இது தெய்வீக திருமகனால் இந்திய அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? நேதாஜியின் புகைப்படத்தை அனைத்து அரசு அலுவலகங்களில் மாட்டுவதற்கு எதற்காக இந்திய அரசு தடை செய்திருக்கின்ற கேள்வியை பசுமன் தேவர் அவர்கள் டெல்லியில் எழுப்பியிருக்கிறார். நேதாஜியை அவ்வளவு ஈஸியாக இந்திய மக்கள் கொண்டாடவில்லை. நேதாஜி இறந்து விட்டார், அவரை எந்த புகைப்பட அலுவலகத்திலும் புகைப்படம் இருக்கக்கூடாது, நேதாஜியின் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடாது. மதுரையில் நேதாஜியின் பிறந்த தினத்தை 1946ஆம் ஆண்டு கொண்டாடிய மதுரையில் துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. மதுரையில் பசுமன் தேவர் அவர்கள் 2ஆம் விடுதலை போராட்ட காலத்தில் 6 வருடங்கள் சிறையில் இருந்து மதுரை வந்த பின்பு நடந்த அவர் நடத்திய விழாதான் இந்தியாவில் முதல் நேதாஜி விழா. இந்தியாவில் யாருக்கும் தகுதியும் தைரியம் இல்லை நேதாஜியை கொண்டாடுவதற்கு. பேசிக்கொண்டிருக்கிற 140 கோடி அவன் பெரிய வீரன், பஞ்சாப் சிங் ரெஜிமெண்ட்ல இருக்காங்க, ஜாட் இருக்கான், ராஜ்புட் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. இந்தியாவில் ராணுவ பிரிவில் எத்தனையோ வீர சாதிகள் உள்ளது, எத்தனையோ வீரமான பிரதேசம் இந்தியா முழுவதும் உள்ளது. ஆனால் நேதாஜியின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இந்தியாவில்
இனத்திற்கும் அன்றைக்கு வீரம் இல்லை. அதை கொண்டாடிய ஒரே ஒரு தலைவன் இன்று சாயல்வழியில் நாம் தெய்வமா வணங்கி போற்றிக்கூடிய தெய்வீக திருமகன். அந்த விழாவை நடத்தியதற்காக மதுரையில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இப்படிதான் நேதாஜி என்ற ஒருவர் இந்தியாவில் இல்லை, அவரை சொன்னால் கொள்வார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்த பொழுது அப்படிப்பட்ட அந்த வீர தலைவன் தெய்வீக திருமகன் நேதாஜி நேதாஜி என்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று நேதாஜி வருவார், உயிரோடு இருக்கின்றார். நிச்சயமாக இந்தியாவிற்கான சாதி மத பேதமற்ற மத வேற்றுமை இல்லாத ஒரு சோசலிச நாட்டை, ஏழை பாட்டாளி வர்க்கத்திற்கான ஒரு நாட்டை கட்டமைத்து தருவார் என்று இந்தியா முழுவதும் ஐயா அவர்கள் தொடர்ந்து சென்று நேதாஜியை நம்பிக்கொண்டிருந்த அத்தனை மக்கள் மனதிலும் நம்பிக்கையை விதைத்து நேதாஜிக்காக முழங்கிய அந்த தேவர் திருமகனை இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, நேதாஜியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர். அன்றைய காலத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை சுமார் 60 கோடி இருந்திருக்கும். ஒரே ஒருவர் இந்த ஆப்ப நாட்டு மண்ணிலிருந்து கிளம்பி சென்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மூலைக்கும் சென்று நேதாஜியை பின்பற்றியவர்கள், நேதாஜிக்காக வந்தவர்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அத்தனை பேரிடத்திலும் நேதாஜியை விதைத்தார். அதற்கான பரிசுதான் நாம் 1957 காலகட்டத்தில் அவரை பின்பற்றிய பாவத்திற்காக பசுமன் தேவரின் கட்டளைக்காக காத்திருந்த இந்த மக்களுக்கு நம்முடைய இந்திய விடுதலை அரசாங்கம் நமக்கு அளித்த பரிசுகள் அந்த தோட்டாக்கள். இதையெல்லாம் நாம் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. இந்த வரலாற்றை நாம் இந்த உலகிற்கு சொல்லியாக வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் போன வருடம் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று தெரியாது, இந்த வரலாறுகளை தேடித்தான் நாங்கள் இன்று இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலைக்கும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.